அதிமுகவுக்கு போலான்னு நினைக்கிறதுல தப்பு இல்ல. ஆனா அங்க பாஜக இருக்குன்னு விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமா சொல்றாரு. இருக்கட்டும், திமுக கூட்டணியில எதுவும் புகைச்சல் போயிட்டு இருக்கா சார்? புகைச்சல் இல்லாம எப்படி இருக்கும்? மதிப்புக்குரிய நண்பர் அவர்கள் வந்து என்ன திருமாவளவன் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, எங்களுக்கு கூட்டணியில சீட்டை பத்தி கவலை இல்லை, கூட்டணியில் தொடருவோம் அப்படின்னா அதுல ஏதோ இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ இப்ப 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, அடுத்த 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களாம். 5 சீட்டு வாங்கியிருக்காங்க, 2 கூட்டணியில் தொடருவோம்னு சொல்லியிருக்காங்க, 2 சீட்டு வாங்கிட்டு தொடருவாங்களா? இந்த கேள்வியை நீங்க அவங்கள்ட்ட கேட்கணும். 2 சீட்டு வாங்கிட்டு தொடர சார், 2 சீட்டு கொடுத்தா அவங்க தொடருவாங்கன்னு மட்டும் கேட்டு சொல்லுங்க, சரிங்களா? நான் தயவுசெய்து அவங்களுக்கு வர சொல்ல முடியாது. வேற யாராவது பாஜக கூட்டணிக்கு வர மாதிரி ஐடியாஸ் ஏதாவது? ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க, கண்டிப்பா வந்துடும். எங்களுக்கு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. இன்னும் 10 மாசம் டைம் கால அவகாசம் இருக்கு. அதாவது என்னன்னா, ஒரு கட்சி கூட்டணி, அதாவது தமிழகத்துல தேர்தல் வரப்போகுது, அவங்க ஒரு கூட்டணியில் இருக்கிறாங்க. அவங்க மக்களுக்கு நான் 4 வருஷத்துல நான் இது பண்ணிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கிறோம், எங்களுடைய தேர்தல் அறிக்கையில நாங்க இதெல்லாம் செஞ்சிருக்கோம், இவ்வளவு பணம் மத்திய அரசு தந்தது, மாநில அரசு இவ்வளவு போட்டு பண்ணிருக்கிறோம், மக்கள் நல திட்டங்களை சந்திச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்டா அது நல்லது. எங்களுடைய கூட்டணி பத்தி பேசிட்டே இருக்கேன்னா, இந்த புலி வருது எல்லாரும் ஏமால வந்து படுத்துடுங்கன்னு சொல்ற மாதிரி எல்லாம் இருக்குது. நேற்று மதுரையில பேசும்போது இனிமே தமிழ்நாட்டுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அடிக்கடி வருவாருன்னு சொன்னீங்க. பிரதமர் மோடிஜி எப்போ வருவாங்க, அது குறித்த தகவல்கள்? பிரதமருக்கு நிறைய வேலை இருக்குது. ஆனா பிரதமர் வரக்கூடிய அளவிற்கு தமிழகத்தில் பெரிய வேலை இல்லை. அமித்ஷா அவர்களே அதை பார்த்துக் கொள்வார்.